4 pieces. It's not enough. What to do? Okay. Hey, நீதா சேர்மனா? Okay. Yes. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? Da? Me? ஆமாண்டா. Double da. ஆமாண்டா, டால்டா. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்? பொறம்போக்கு. You mean wasteland? 2 much. 3 much. செருப்பு பிஞ்சிடும். Oh God! அப்படிதான் நான் பேசுவேன். Tell. Talk me. No bad bags. No. என் அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். டாடி பாவம். No, only put. Wow. Stop. Never. My family total damage. You for mistake. Me Deva, no. I see. Just for dirty. You wait. Me go, Deva come. நீ குடுத்த கரிச்சி பெரிய லெவல்ல ஒர்க் அவுட் ஆயி. Suruthi is very happy. Congrats. Okay. She want tell something. இதெல்லாம் நீ அங்க வச்சுக்க. ஒரு நிமிஷம் இருங்க. சம்திங் பர்சனல்டா ப்ளீஸ். அவனை அமிச்சிட்டேன். ஐ அம் தேவா. You rascal! அதே கெட்ட வார்த்தை. பாரபட்சம் பார்க்காம திட்டான். இந்த நேரத்துல உன் காது கிழிஞ்சிருந்தா. Excuse me. Yes. What she's telling? அவ லவ் சொன்னா. Why blood? Same blood. I pay money. Complain warden. என்ன வேணும்? Good chutney. சட்னி. Hey! Thanks sir. சட்னி எங்க மேன் வைக்கிற? எங்க வைக்கணும்? இட்லிக்கு பக்கத்துல ஆண்ட வைக்கணும். ஃபுல். அவ்வளவுதானே? வச்சிட்டேன். ஏய் இடியட், அப்புறம் என்ன பிளேட் வச்ச? ஓ, ஐ அம் சாரி. Hey! You. I fool of the idiot of the fool of the ass. இனிமே சத்தம் வரக்கூடாது. அதோ பார், என்னுடைய விஐபி கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க. எது உளறதா இருந்தாலும் வெளியே போய் வச்சுக்கோ. இங்க கத்தக்கூடாது. Get out. What? Out! Mitsubishi. Hitachi. வந்தாச்சு. Oh my god. It's a small magic. Have it. Thank you. It's all right. இவ்வளவு நேரம் தார்டின் மாதிரி ஒருத்தன் என் கூட சண்டை போட்டு என்ன அப்செட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ பீர்டின் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே பிரைட் ஆச்சு. ப்ளீஸ் ஃபாலோ மீ. See, உன் பேரை சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயா அன்னதானம் போட்டுட்டு இருக்கேன். You please come here. Come. Come on. Thank you. Please take your seat. Thanks. What would you like to have? ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய் நீ தான் பேசுறியா? How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down. என்னடா? ஒண்ணு இல்ல, துபாயில இருந்து என்னுடைய பிரதர் மார்க் விக்கு பேசுறான். அவனுக்கு துபாயில 20 பெட்ரோல் கிணறு இருக்கு. பெட்ரோல் வேன் டோட்டலா ஃபயர் ஆயிடுச்சான். ஆஃப்டர் ஆல் 20 crores லாஸ்மா. அதுக்கு போய் சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான். லைக் இட் சைல்ட். Hey, money comes today, quote tomorrow, yeah? Silly people. இவ்வளவு பெரிய கோடீஸ்வர வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சிந்தாம வந்து பாய். எங்க பாருங்க. ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அட பாவிகளா. ஐயோ அரே, இந்த 5 லிட்டர்
அண்ணனை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் நாட்டாவா எங்க வீட்டுல அடுப்பறியோ. எங்க ஆத்தா அப்பனுக்கு வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த 50 ரூபா காசுக்குடா எக்கடா போவேன் எக்கடா போவேன் எக்கடா. ஒய்யா உண்மையை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா. தேங்க்யூ. ஆஹா, பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ? இது வேஸ்ட். மாறிட்டாளே. என்ன ஸ்டீவோ, Yes? 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க? ஐயோ, அவன் டுபா கொடுக்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா? Disturb பண்ணாத. நீங்க சொல்லுங்க. புரூஸ், என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores ஐ மேன் ஐம் ஹியர். ஒன் செகண்ட். இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கிற மாதிரி. Oh God, what a great family. Keep this flower. தேங்க்யூ. We'll meet sometime. ஓகே. Bye. Sing in the rain. I am swine in the rain. அப்பா, Song in the rain. I am song in the rain. Sing. யாரு? Silence, man. Silence. You proceed, sir. இட்ஸ் ஓகே. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களை எல்லாம் எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, ஒரிசா வெள்ள நிவாரண நிதிக்காக எல்லா காலேஜும் ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க. நம்ம காலேஜ் சார்பா நீங்களும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும். எல்லாரை விட நாம தான் அதிகம் பண்ணணும். நாங்க பண்றோம் சார். எக்ஸலென்ட், வெரி குட். ஐ லைக் ஒரு இட். ரிக்வெஸ்ட் சார். என்னம்மா? அவங்க தனியா கலெக்ட் பண்ணிட்டோம், நாங்க தனியா கலெக்ட் பண்றோம் சார். Why, madam? Why separation? நாங்க கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுவோம், பேரை மட்டும் நீங்க வாங்கிட்டு போயிருவீங்க. அதுக்குதான். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி விஷயத்துல போட்டி இருந்தா தான் ஒரு வேகம் வரும். தனித்தனியாக கலெக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். குட் லக். எப்படி நோஸ் Thank you, sir. காலேஜ் குட் லக் டு யூ. ஆல் தி பெஸ்ட் தேவா. Hello. We will do our best. நான்சென்ஸ். கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லாம. Sorry, sir. Human nature. உண்மைதான். Dangerous bomb. Nice girl. எஸ். புரூஸ், மை டியர் சைனீஸ் கேர்ள், உனக்காக சைனா டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். குடி. எனக்கு வேண்டாம், நான் இப்ப குடிச்சிட்டு வந்தேன். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என் கையால போட்ட டீ நீ முதல்ல குடிச்சாதான் அன்னைக்கு என் கேண்டீன்ல வியாபாரம் அமோகமா நடக்குது. குடி. ஒரு Hey, கல் man. ஆக்காட்டு. Hey, காக்கா ஏன் கூப்பிடுது? உன்னதாண்டா. Come here. லைப்ரரியில வாட் டிஸ்டர்ப்? சைனா டீ குடுக்க வந்தேன், உங்களுக்கு ஏன் காண்டு? காலேஜ் கேண்டீன் லீஸ்க்கு எடுத்தா உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ. அது Out. Get out. Get out, man. Hey, Bruce. நான் அடுத்த வாரம் கனடா போயிட்டு அப்படியே சைனா போறேன். உன் மம்மி டாடிக்கு ஏதாச்சும் மெசேஜ் இருந்தா கொடு. நான் போறப்ப அப்படியே பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் இப்பதான் போன் பண்ணேன். ஆமா, கனடா எதுக்கு போறீங்க? எதுக்கா? என் மம்மி டாடி அங்கதானே லிவிங்ஸ்டன். லிவிங்ஸ்டன் சினிமாவில் நடிப்பாரு அவரா? அங்கதான் வசிக்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாம்டா. உன்னை போக சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? Get out, I say. You see, Bruce, என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அவருடைய வாசிப்புக்கு மூவ்மெண்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. அவங்க ஆட ஆரம்பிச்சா என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும்.
ஐ நோ What, yeah? ஐ நோ I am your best friend. ஓகே Please? ஓகேடா ஓகே Okay? இது பண்ணு நெக்ஸ்ட் ஏய் இன்னும் போலையா? பேசிக்கிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கேண்டீன் காரருக்கு லைப்ரரியில என்ன மேன் வேலை? கோ மேன் கோ அவுட். ஏய் ஸ்டாப். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிட்டு இருக்காங்கல்ல? ஓ வேலை என்ன? அவங்க கொண்டு ஊத்தணும்ல? ஊத்து. ஊத் மேன். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. Sing in the rain. I am singing in the rain. I want more in the rain. I want more. மச்சி டேய் எஃப் சேனலுக்கு மாத்ரா Silence. ஓடா 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 So those two behind point there. ஹாஸ்டல் வார்டன்னா என்னைய தூங்க விட மாட்டேங்கிறாங்க நான்சென்ஸ் வைடா. வெயிடா. ஸ்டாப் தி நான்சென்ஸ் ஒடியா ஒடியா ஒடியா. டேய் ஓடாதீங்க நில்லுங்க ஓயா. உங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ண போறேன் எங்கடா ஓடி ஒளிஞ்சிட்டீங்க மரியாதையா வெளியே வந்துருங்க இந்த மேஜர் சந்திரகாந்த பத்தி உங்களுக்கு தெரியாது மிலிட்டரியில நான் பார்க்காத ராக்கெட் யாரா நீங்க பார்த்துட்டீங்க எத்தனை வாரம் பார்த்திருப்பேன் எத்தனை ராக்கெட்டை பார்த்திருப்பேன் பிரிட்டிஷ்காரனுடைய பீரங்கியை நேருக்கு நேரா சந்திச்சவன்டா இந்த மேஜர் கம் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபயர் மாதிரி இருக்கணும் இப்படி நெருப்போட விளையாட எப்படா மேல போவீங்க நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள மரியாதையா எல்லாரும் வெளியே வந்துருங்க இல்ல நான் எரிமலையா குமரிடுவேன் come on 1 2 3 எக்ஸ்கியூஸ் மீ மேட்ச் பாக்ஸ் ப்ளீஸ். லைட்டர் தான் இருக்கு. சார் எங்க வேலை பாக்குறீங்க? நான் எங்கேயும் வேலை பார்க்கல. நான் தான் ஸ்டார் டிவி ஓனர். என்ன இங்க நிக்கிறா கேண்டீன் இல்லையா? நான் கேண்டீன்ல வேலை பார்க்கறது ஊர் முழுக்க போய் சொல்றா. நீ முன்னாடி போடா நான் பின்னாடி வரேன். அண்ணா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தா புருஷ கரெக்ட் பண்ண முடியாது. ஏன் டெப்போக்கே போணுமா? சும்மா இருண்ணே. ஆல்ரெடி கருப்பன் ஃபாரிங்கன்னா சொல்லி மயக்கிட்டு இருக்கான். நீ போய் அவகிட்ட வீரத்தை காமி மயங்கிருவா. எப்படிடா வீர என்ன கடையிலடா விக்குது 1/4 கிலோ வாங்கி கொண்டே காட்டுறதுக்கு? அதோ பார் புருஷ் வர்றா. முன்னாடி ஒரு ரவுடி வர்றல்ல அவனை போய் நீ அடிக்கிற புருஷ் உன் வீரத்தை பார்த்து மயங்கிருவா. அவனை எப்படிடா நான் அடிக்க முடியும்? அவன் காத்ரேஜ் பீரோவே கவர் போட்டு வர்ற மாதிரி வர்றானடா. அவன் ஒரு சைடே தொட்ட பெட்டாவே மறைக்குதடா. அவனை தொட்டா பேட்டா என்ன அடிச்சிட்டானா? அண்ணே 500 ரூபாய் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி நான் தான். நீ என்ன அடி அடிச்சாலும் அவன் வாங்கிடுவான். போயிட்டு வானே. நேத்து கல்லாவில் 1000 ரூபாய் குறைஞ்சப்பே டவுட் ஆனேன். 500 ரூபாய் நீ சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டியா? வரேன்டா. ஸ்டாப் டார்லிங். இந்த ரவுடி நான் எப்படி அடிக்கிறேன் நின்னு வேடிக்கை பார். போ போ. ஸ்டாப். சுப். என்ன ஊளையிடுற? அத பார்த்தா உன் பேத்தி மாதிரி தெரியல, உன்னை பார்த்தா அதுக்கு தாத்தா மாதிரி தெரியல. உனக்கெல்லாம் ஒரு சைட் வேண்டி கிடக்குது. என்ன முறைக்கிற? 500 ரூபாய் வாங்கிருக்கில்ல? 500 ரூபாய்க்குள்ள பேசிக்க 500 ரூபாய்க்குள்ள அடிச்சுக்க அதோட கட் பண்ணிக்க இந்த அடிக்கு 100 ரூபாய் கழிஞ்சு போச்சு 500 ரூபாய்க்குள்ள பேசிக்கிறதுக்கு நீ என்ன ப்ரீபெய்டு கார்டா? ப்ரீபெய்ட் ரவுடி என்னங்கடா இது? தண்ணி வத்தி போன புழலேரி மாதிரி இருக்குது. சுத்தி 4 புல்லுக்கு டை அடிச்சு வச்சிருக்கிற. உனக்கெல்லாம் ஒரு ஈபிசியா 200 ரூபாய் கழிஞ்சு போச்சு கழிச்சுக்க. இது என்னங்கடா இது பாடி? உடம்பு கோயம்புத்தூருக்கு வரும்போது தொந்தி ஊட்டிக்கு வருது. அன்லிமிட்டெட் மீல்ஸே 5 சாப்பிடுவ போல இருக்குது. சூப்பர். என்னடா இது மூஞ்சில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்? இந்த மாதிரி கண்ணாடி போட்டா என்ன மாதிரி ஆயிடலான்னு பாக்குறியா? நான் தான், நீ தான். போய் எடுத்துக்க. இதுக்கு எவ்வளவு கழிஞ்சது? 650 ரூபாய் ஆயி போச்சு. மேற்கொண்டு 150 ரூபாய் நீ தான் தரணும். எங்க ரூபா? சாரி, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். சட்டையை பிடிக்காத. எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் வேணாம் தர்றேன். நீ ஓடுற மாதிரி ஓடு, நான் விரட்டுற மாதிரி விரட்டுறேன். சரி, ஆனா கண்டிப்பா 250 தந்துடணும். தர்றேன். ஏய், அந்த பக்கம் ஒன் வே, இந்த பக்கமா ஓடு. ஏய், ஏன்டா ஓடுற? ஏன் பயந்து ஓடுற? Hey man,
உன் நபரை நீ மீட் பண்றதுக்காக நானும் உன் கூட ஜாக்கிங் வந்து இந்த குளிர்ல டெத் ஆகணுமா? உயிர் நண்பன் தான் சும்மாவா? ஓகே. ஹெல்ப் மீ மேன். ஓகேயா. ஹாய் சுருதி. ஹாய் டாக், how are you? சுத்தி மனுஷங்களோட பழக மாட்டியா? ஸ்டூபிட். யூ. அறிவே இல்ல. ஏன் எங்க போனாலும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க? இல்ல கடிக்கிற ஐட்டமோடய வர்றியே. அன்னைக்கு கடிக்கிற தாத்தா, இன்னைக்கு கடிக்கிற நாய். சுருதி, ஒரு சின்ன கொஸ்டின். இந்த டாக் ஜென்ஸா லேடியா? ஏன்? நத்திங். ரெண்டு பேரையும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பாக்குறப்ப அம்மாவும் பொண்ணு மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன். குட் ஒன். என்னடா லொல்லா? நாய் இஸ் லோலிங். ஹீ சொல்லிங். டாய், இன்னொரு தடவை என் ஒயிட்டிய நாயின்னு சொன்னீங்க, மரியாதை கெட்டுடும். நாயின்னு சொல்லாம குதிரை என்ன சொல்ல முடியும்? அப்படியே அது குதிரையா இருந்தா கணக்கு சொல்ல நாங்க ஒத்துக்கிறோம். கணித்தது குதிரையடா, இது வெறும் குறைக்கும் நாய். பார்க்கிங் டாக். டாக் டாக் டாக். குறைக்கிற நாயா? இப்போ கடிக்க வைக்கிறேன். ஒயிட்டி, அட்டாக். கேட்ச் கேட்ச். நிங்க போய்ச்சான் பாப்பா. பாத்தடி வருதுடா. காவாலி போய் நாய் அடிச்சு போட்டுக்க. இது விரட்டி வருதுடா. அட கிறுக்கா, கதவு தான் திறந்துக்கல, குரங்கு மாதிரி மேல ஏறுற. வந்துருச்சு, கம் டவுன். ஏய் 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 உள்ள ஏய். ஏய் யூ. நீ சரியான ஜென்ஸ் டாக்கா இருந்தா அட்டாக் மீ. அட்டாக் மீ. என்னடா நாய் சிரிக்குது? என்ன என்ன எங்கிட்டு நிக்குது? ஆஹா. இதுக்கு அது எவ்வளவு பெருசு. ஏய், பீ கேர்ஃபுல் ஐ சே. மர்ற பிச்சிடுவேன். இது நாய் கடிச்சிச்சா? ஒரு நாய் இல்ல டாக்டர், 4. ஒரு சங்கமே அமைச்சு கடிச்சு 1/4 கிலோ கறி எடுத்துருச்ச? ஓஹோ. ஏன் கடிச்சது? லவ் பண்ண டாக்டர். அதான் கடிச்சது. நாய்ங்களை லவ் பண்ண கூடாது, லைக் தான் பண்ணும். பொண்ண லவ் பண்ண டாக்டர். பொண்ணை லவ் பண்ணா நாய் எப்படி கடிக்கும்? கேட்டேரி குதிச்சேன் டாக்டர். கேட்டுதானப்பா எகிரி குச்ச. கேட்காம எகிரி குச்சாதான் கடிக்கும். நாயே பெட்டர். என்ன சொன்ன? ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர், முடியல. எந்த இடத்துல கடிச்சது? 3rd கிராஸ் ஸ்ட்ரீட் 33ஆம் நம்பர் வீடு. ஹலோ, என்ன விட பயங்கரமான ஆளா இருக்கு. உடம்புல எந்த இடத்துல கடிச்சது? சம் டேஞ்சரஸ் ஸ்பாட், என்னால விவரமா சொல்ல முடியாது, ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க டாக்டர். நினைச்சேன், நீ நெளியும் போதே நினைச்சேன் கடிக்க கூடாத இடத்துல தான் கடிச்சிருக்கும். சரி சரி வா. என்ன இது அசிங்கமா? நார்மலா இங்க தானே இப்ப எல்லாம் அந்த இடத்த பொம்பரம் விடுறதுக்கும் ஆம்லேட் போடுறது தான் யூஸ் பண்றாங்க. அதனால அங்க இடத்த மாத்திட்டோம். திரும்ப டாக்டர். கையில உட்காரு. இதுவே பெட்டரா இருக்கு டாக்டர். ரொம்ப பெயினோ? மாமா. என்ன இது வித்தியாசமா இருக்கு? எல்லாரும் அம்மான்னு வாங்க, நீ மாமான்ற. இல்ல உங்கள மாதிரியே எனக்கு ஒரு மாமா கும்பகோணத்துல இருக்காரு. அந்த ஓஹோ, இப்ப மாமா என்னவா இருக்காரு? இப்பவும் மாமாவா தான் இருக்காரு. ஹலோ ஹலோ. ஓ ஹாய். வணக்கங்க. வாங்க தம்பி. என்ன காயெல்லாம் ஆறிடுச்சா? இப்பதானே நாய்க்கடி ஊசி போட்டேன், அதுக்குள்ள ஆயிடுமா? ஓ நாய்க்கடி வேறயா? அன்னைக்கு அந்த பொண்ணோட தாத்தா கடிச்சாருல வந்தீங்க. ஆமா, அது என்ன தம்பி எல்லாரும் உங்களே கடிக்கிறாங்க? நான் தானே அந்த பொண்ணை லவ் பண்றேன். என்ன ரொம்ப பெயினா? டாக்டர், ஓ, அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு கடி வேணாலும் வாங்க தயாரா இருக்கேன். எங்களுது லவ் மேரேஜ் தான். என்ன வித்தியாசம்னா, நான் அடி வாங்கி லவ் பண்ணேன், நீ கடி வாங்கி லவ் பண்ற. 3 வேளை இந்த மெடிசன் சாப்பிட்டா எல்லாம் சரியா போயிடும். ஆனா எங்க அப்பா அவரை ஒரே ஒரு அரை அரைஞ்ச உடனே அவரை பார்த்து நான் ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஆனா நீ இவ்ளோ கடி வாங்கியும் அந்த பொண்ணு மனசு மாற மாட்டேங்கிறாளே. பயங்கர கல்லஞ்சு கரையா இருப்பாளோ? திட்டாதீங்க டாக்டர். அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா, நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். அவங்க இங்கதான் இருக்காங்க. இங்கயா? எந்த நர்ஸ்? டாக்டர் இங்க. ஓ, நான் செத்துருவேன் டாக்டர். இன்னும் கொஞ்ச நாள்ல அவ என் காதலை ஏத்துக்கலன்னா நான் செத்துருவேன் டாக்டர். அதுக்கப்புறம் இந்த உடம்பு மண்ணோட மண்ணா போறதோட என் கண்ணு கிட்னி எல்லாத்தையும் தானமா கொடுத்துறான். ஒன் கண்டிஷன், இந்த இதயத்தை மட்டும் தொடாதீங்க, ஏன்னா அதுல அவ இருக்கா. எல்லாத்தையும் தானம் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை எதையோ கேக்குறேன். ஃபார்ம் டாக்டர். ஓ இங்க இங்க. இப்பவே எழுதி தரான்னா அவன் பெரிய ஆள் தான். இந்த இடத்துல கையெழுத்து போடணும். ஆமா, இவ்ளோ நல்ல பையனை அந்த பொண்ணு ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறா? தெரியல டாக்டர். ஒரே பண்ணாதப்பா. தம்பி தம்பி டாக்டர், ஐ எம் ஓகே.
இந்த காலத்துல இவ்ளோ நல்ல பையனா? கிரேட். இஸ் ரியலி கிரேட். கிரேட்னு நமக்கு புரியுது. அவளுக்கு புரியலையே. புரூஸ் புரூஸ், அன்னைக்கு உனக்கா ரவுடிய துரத்திட்டு போன என் முதலாளி என்ன நான் கவலைப்பட்டியாமா? 2 மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இன்னைத்தாமா வந்திருக்காரு. பியூ பாயிண்ட்ல இருக்காரு. அந்த கொடுமை நீனே போய் பாருமா. முதலாளி என்ன 2 கையும் காணோம்? ஏண்டா அவளை பாக்குறப்ப எல்லாம் காப்பி கொடுத்து கேட்ச் பண்ண பாத்தியே, இப்ப காப்பி கப்ப கேட்ச் பண்றதுக்கே 2 ஹேண்ட் லாஸ் ஆயிடுச்சடா. காப்பியா குடுக்கிற காப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. கை என்னாச்சு? வெட்டிட்டான். யாரு? ரவுடி ரங்க. எதுக்கு? அன்னைக்கு உன்னை ஃபாலோ பண்ண ரவுடியை நான் ஃபாலோ பண்ணி போனான்ல, அவன் அடிச்சேன் உதைச்சேன். அவன் ஒரு பக்கத்து மீசையை வெட்டி எடுத்துட்டேன். அதை உன்ட்ட காட்டலான்னு வெற்றி நடை போட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப டென்ஷன் ஆனவன் பின்பக்கமா வந்து என்னுடைய 2 கையையும் வெட்டி எடுத்துட்டான். அதுல ஒரு கையோட அந்த மீசையும் போயிடுச்சு. எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்கீங்க. இது என்ன தியாகம்? உனக்காக என் தலைய கூட நான் இழப்பேன். நீ இல்லாம இந்த உலகத்துல ஒரு தண்டமா வாழ்றதை விட உன் கூட ஒரு முண்டமா வாழ தயாரா இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க நல்ல மனசு புரிஞ்சிக்காம அந்த ஸ்டீவோட சேர்ந்துட்டு உங்களை என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் வலியாபதி, மிஸ்டர் வலியாபதி. எப்படி இருக்கீங்க? வலது கை போயிருந்தா இடது கையை வச்சு சாப்பிட்டுக்குவேன். இடது கை போயிருந்தா வலது கையை வச்சு கை கால் கழுவிக்குவேன். ஆனா எனக்கு 2 கையும் போய் 2 கை இல்லாம எப்படி வேலை பாக்குறீங்க? போனது கைதானே, வாய் இல்லையே. வாய் வச்சு சமாளிச்சுக்கோ. உட்கார். என்ன சாப்பிடுற? உட்கார். ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது ப்ரோ. உனக்கு என் கையால உட்கார். உட்கார். புரூஸ், ஐ மேன், ஐ 1 பிளேட் வடா போடா. டார்லிங், ஸ்ட்ராங் ஹேண்ட். See 1 hand, 1 plus 1 hand, 10 fingers. See the power. Hey, where is Vada? Vada? எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. Hey, அங்க வச்சா அப்படி மேன். Keep it here. இங்க வை. I help you. Thank you. ஏய் ஏய், நாய் வாயில புறைய கவிட்டு வர மாதிரி வர அசிங்கமேல உனக்கு. நான் Idiot. 2 கை இல்லாம தன் நம்பிக்கையோட உழைக்கிறாரு. அவரை போய் கிண்டல் பண்ற? வலியாபதி, நீங்க வேலை பார்த்தது போதும். வேலை பார்த்தது போதுமா? புரூஸ், இந்த வேலையை விட்டுட்டா எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு கை கூட இல்லையா அம்மா? நீங்க ஏன் பிச்சை எடுக்கணும்? இனிமேல் நான் உங்களை பாத்துக்கிறேன். என் கூட வாங்க. நிஜமாவா? அப்படிதான் அப்படிதான். துணி தங்களா கூட்டு போவோம். ஏய் ப்ரூஸ், ஏய். என்னால ஒரு அன்றாயிரம் கூட போட முடியலையே. தெய்வமே, எனக்கே இந்த சோதனை. காதலுக்காக இந்த வேதனையா? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்ன கூப்பிட கூடாதா? புரூஸ், 1000 தான் இருந்தாலும் என்னோட அன்றாயிரம் எனக்கு மாட்டி விடுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு கூச்சமா இருக்கு தெரியுமா? ஏன் கூச்சப்படுறீங்க? நான் உங்க ஃப்ரெண்டோ வெல்விஷரோ இல்ல, அதுக்கும் மேல புரூஸ், நான் உங்க வைஃப் ஆக போறவ.
ஒரு நிமிஷம் ஆ. நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். என்னமோ 2 லாரி மண்ணெள்ளி போட்ட மாதிரி கையை தட்டிட்டு போறா. ஆஹா, இதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சே. ஆனா இந்த 2 கை இருக்கிற மேட்டரை எப்படி சமாளிக்க போறேன்? ஒரே டென்ஷனா இருக்குதே. ஐயோ, கல்யாணமான ஃபர்ஸ்ட் நைட்ல கண்டுபிடிச்சிருவாளா? இந்த சிகரெட் எங்க? ஒரு தம்ம அடிச்சாதான் ஏதாவது ஐடியா கிடைக்கும். புரூஸ், என்ன பண்ணலாம்? சொல்லாமலே நாக்க வெட்டின மாதிரி வெட்டிக்கலாமா? ஐயோ, அது ரொம்ப சின்னது, வெட்டிக்கிட்டாரு. இவ்வளவு பெரிய கையை எப்படி வெட்டுறது? இவனுக்கு 2 கை இல்லாம இருந்துச்சு. சிகரெட் இழுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவகிட்ட ஆயிட்டியா? ஐ வில் கேட்ச் யூ. இருடா வர்றேன். கொய்யால புருஷ் புருஷ் ஏமாற பாத்தியம்மா, ஏமாற என்ன பாத்திய. சொல்ற? முதல்ல கத்திய கிளவி. ஈஸ் சிட்டி ஃபாலோ. இவன் நாளா கையில சொல்லி உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார், 2 கையாலையும் மாறி மாறி டம்மடிச்சுக்கிட்டு இருக்காமா. கம் அண்ட் see, கம். லுக் தேர். 2 கையும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி தம்மடிக்கிறான் பார். லுக் தேர். பாருங்க. நான் தான் பாத்துட்டு மறுபடியும் என்னைய பார்க்க சொல்ற. பாரு. ஆ? என்ன கால்ல தம்மடிச்சுக்கிட்டு இருக்கா? கையங்க. என்னடா நடக்குது இந்த வீட்ல? 2 கை இல்லாம டே அண்ட் நைட் ட்ரைனிங் எடுத்து காலால தம் அடிக்கிறாரு. அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றியா? அவருக்கு தான் கை இல்லனா உனக்கு கண்ணு இல்ல? புருஷ், நான் சொல்றத கேளு. அவுட். இல்ல, கெட் அவுட். நான் கண்ணால பார்த்தேன். Get 2 கையும் பார்த்தேன்டி. அடியே. Sing in the rain. Wow, 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 wow. Hey, sing in the rain, song in the rain, what I do for. Hey. Hey, who are you, man? Hey, how are you, man? விளையாடாதடா. ஸ்ருதிக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன மாதிரி கனவு கண்டேன். மனசே சரியில்லடா. வாடா போய் உடனே பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ, இது மிட்நைட் மேன். பேயிங் எ டுயட் பாடுற டைம். இப்ப போய் அதுல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். ஸ்லீப் ஸ்லீப் ஸ்லீப். காதலுக்காக நான் உயிரே கொடுப்பேன். யூ கிவ் மேன். Why me? டேய், நம்ம 2 பேரும் உயிர் நண்பங்க தானே? Okay. தேவா, சூப்பர் ஃபாஸ்டா இருக்கு. போகணுமா தேவா? போய்த்தானா அவனும். இப்படியே இருக்க முடியாதா? ஏன் முடியாது? கல்யாணம் பண்ணா முடியுமே. எப்போ வச்சுக்கலாம்? உங்க அப்பா அம்மா சம்மதிச்சா இப்பவே வச்சுக்கலாம். நாங்க சம்மதிச்சிட்டோம். ஹலோ டாக்டர். காட்டு. என்னங்க அவங்க கூட நீங்களும் சேர்ந்து? மறந்துட்டேன். சாரி சார் ஏன் பண்ணிட்டேன் ப்ளீஸ். பரவாயில்ல தம்பி, நீங்க லவ் பண்ற பொண்ண பத்தி சொன்னப்பவே அது எங்க பொண்ணா இருக்க கூடாதுன்னு நினைச்சோம். நல்ல வேளை அது எங்க பொண்ணே தான் இல்லைங்க. அட பாவி. டேய், நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்றேன். உடனே பண்றேன். ஏன் சோகமா இருக்கீங்க? ஒருத்த வந்து என்கிட்ட டைம் கேக்குறான். எனக்கு தான் வாட்ச் கேட்ட கையே இல்லையே. கவலைப்படாதீங்க. இனிமே என் கைதான் உங்க கை. எப்படி? பாத்தீங்களா, கை வந்துருச்சு. நீ சும்மா சொல்ற. யாராவது வந்தாங்கன்னா நான் எப்படி அவங்கள கும்பிடுவேன்? எனக்கு இப்ப சிகரெட் குடிக்கணும். எனக்கு இப்ப அரிக்குது, சொரிஞ்சுக்கணும். விசில் அடிக்கணும்னா நமக்கு குழந்தை பிறந்தா எப்படி நான் அதை மிரட்டுவேன்? நான் எப்படி ரஜினி ஸ்டைல் பண்ணுவேன்? கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே. கண்ணே கலைமானே
கன்னிமயிலென கண்டேன் உனை நானே அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் ராரிராரோ போராரிரோ ராரிராரோ போராரிரோ கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே அந்தின் பகல் உனை நான் பார்க்கிறேன் ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன் கை இருந்துச்சே. டேய், ஏன்டா இப்படி என்னை வதைக்கிற? Where are the gangs? தத்தா ரவுடிங்க வெட்டிட்டாங்களேடா. Something wrong. அப்புறம் எப்படி தலைச்சி பண்ண நீ? இதா இப்படித்தான். பாத்துட்டு பாத்துட்டு புருஷ் பாத்துட்டு 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 எல்லாத்தையும் பாத்துட்டு பார்த்தது இல்லாம சத்தம் போட்டு சொல்றியா? உன்ன ஐயோ நான் பார்த்தது வேறம்மா. சும்மாடுறா. ஏண்டா கையில்லாத ஒருத்தன் தானே இந்த பொண்ணுக்கு காவலா இருக்கிறான். அப்படிங்கிற தைரியத்துல தானடா நீ உள்ள பூந்து அவளை ரேப் பண்ண பாக்குற. ரேப்பா? டேய் எனக்கு கையில தான்டா, என்னால எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா என் ப்ரூஸ்க்கு குங்குமப்பூ மாதிரி இருக்காளே, இவளுக்கு குங்குமம் தெரியும்டா. ப்ரூஸ் ஐயா ஆத்தா ஐயா கண்ணு கண்ணு கண்ணு. தேங்க்யூ. வலியாபதி சீக்கிரம் உங்க கையால தாலி கட்டுங்க. அது முடியாது. ஏ கையில்லாத நான் எப்படி உனக்கு தாலி கட்ட முடியும்? சாரி. தாலி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். சீக்கிரமா நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். உனக்கு ரொம்ப கோபம் வருதே. கோபம் வந்தா கொலையும் செய்யும். கொலையா? அப்ப கை மேட்டு தெரிஞ்சா நான் கைமாதானா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாளே. அடடா, இந்த கை மேட்டரை எப்படியாவது கரெக்ட் பண்ணணுமே. கோபம் வந்தா கொலையும் செய்வேன்னு சொன்னாலே. ஏது சாந்தி முகூர்த்தத்துலதான் என் ஆத்மா சாந்தி அடைய போகுதா? இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். சிங்கா சிங்கா சிங்கி மாய் மங்கா பங்கா மங்கி மாய். என்ன ப்ரூஸ் பாடிக்கிட்டே கையில பவுலோட வர? பவுல்ல என்ன பாலா? பால் இல்லை, பாம்பு சூப். பாம்பு சூப்பா? ஆரம்பிச்சிட்டியே. அதை அப்படி ஓரம் கட்டி வை, அப்புறமா குடிச்சுக்கிறேன். உட்காரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல. எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆண்டவனை பற்றி பேசாதே. அவன் அன்பில்லாதவன், ஆணவக்காரன், அரக்கன். அழகு சிலையாக உன்னை படைத்தான், ஆனால் அணைக்கும் என் கரத்தை எடுத்தான். ஏ கடவுளே, கல்லஞ்சக்காரா! மாளிகையிலும் மண் வீட்டிலும் சுவற்றிலே ஏறி விளையாடும் பள்ளிக்கு கூட வெட்டுண்ட அதன் வால் மீண்டும் வளர்வதற்கு மந்திரத்தை வைத்தாயே. ஆனால் மானிட பதர்களுக்கு மட்டும் ஏன்? உறுப்புகள் ஊனமானால் மீண்டும் உற்பத்தியாகும் உபாயத்தை கூற மறந்தாய். உடம்பிலே உபயோகமில்லாத முடி, விரலிலே வீணாய் வளரும் நகம், இவையெல்லாம் வெட்டுண்டால் வளர வைத்த நீ தத்தையை மெத்தையில் அணைக்கும் வித்தைக்கு உதவும் என் கரங்களுக்கு மட்டும் ஏன் கரிசனம் காட்ட மறந்தாய்? பேசுகிறேவா, பேசு. 3 முகங்கள் கொண்ட பிரம்மா, 4 கரங்கள் கொண்ட நாராயணி, 12 கரங்கள் கொண்ட பாலகுமாரா, 8 கரங்களை எனக்கு கொடுங்கள். கடவுளே, எனக்கு என் கைகளை கொடு. கடவுளே, எனக்கு என் கரங்கள் வேண்டும். கடவுளே, எனக்கு கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு, கையை கொடு,
எனக்கு கை வந்துருச்சு பாரு, கடவுள் எனக்கு கையை கொடுத்துட்டாரு. ஒரு கையால ஒரு கையை தொட முடியுது. 10 விரலும் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்ப போட்டிருந்த மோதிரத்தை அப்படியே போட்டு அனுப்பிச்சிருக்காரு. கடவுளோட கருணையே கருணை. என்னால விசிலடிக்க முடியுது, என்னால கை தட்ட முடியுது. மயில் மகன் உனக்கு தேங்க்ஸ். நீங்க கேட்ட உடனே கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா. என் காலை கொஞ்சம் கிள்ளுங்களேன். காலை கிள்றதா? ஏன் டார்லிங், இது கனவா நனவான்னு உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? காலை கிள்ளி பார்க்க சொல்ற? உண்மையிலே நிஜத்துல எனக்கு கை வந்துருச்சு. வேணா உன் கன்னத்தை கிள்றேன். கிள்ளுங்க. ஓகே கிள்றேன். என்ன சொரணையே இல்லாம இருக்கிற? தட்டி பாருங்க. தட்டி பாக்குறதா? ஆஹா, செம கட்டதா. நீ கட்ட மாதிரியே சவுண்ட் வருது. கட்ட மாதிரி இல்ல, கட்டையே தான். அடி பாவி, என்னடி காலை தூக்கி கையில குடுக்குற? ஒரு ஆக்சிடென்ட்ல என் கால் போச்சு. ஆண்டவன் கிட்ட சொல்லி உங்களுக்கு கை வந்தா மாதிரி என் கட்டுக்கால நல்ல கால் ஆக்கிடுங்க. 1000 ரூபாய்க்கு கொலுசு வாங்கி கொடுத்தப்ப கூட உண்மையை சொல்ல விட்டாலே. ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் இப்ப அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மயில போயிருக்காரு. அவர் நான் ரயில்ல போய் கூட்டு வந்துடுறேன். ஊனமா நடிச்ச எனக்கு ஆண்டவன் சரியான புத்தி புகட்டிட்டு மூஞ்சில் நான் எப்படி முழிப்பேன்? என்ன மன்னிச்சிரு புரூஸ். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன், என் காதலை உன்னிடம் கொடுத்து விட்டேன். நல்ல வாழ்வை நான் அமைத்துக் கொள்வேன். ஊனம் ஊனம் ஊனம், இங்கே ஊனம் யாருங்கோ? உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. 2 காலு உள்ளவனோ கெடுக்கிறா, அங்கே ஒத்த காலு உள்ளவளோ நடக்கிறா. மை வைஃப். இனிமே ஊனமானவங்களுக்கு உதவுறதுதான் என் லைஃப். என் பிட்ட எனக்கே போட்டு போயிட்டாரு. Sing in the rain, I am swaying in the rain. Beautiful. இங்க பாருங்களேன். தம்பி, டேய், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிடுற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள், முதுகுக்கு பின்னால் சீரும். இங்கப்பா எப்பா, என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா, நீங்க ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் என்னையா, ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா. ஐயா, வேலை செய்யற என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய 2ஆ பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா எனக்கு செல்லமா எழுதி வச்ச மலை, விளையாட்டு சாமா இல்லைன்னு கேட்டதுக்காக கொடுத்த மலை. கடையும் போது அதுக்குள்ள வாழ்ற சிங்கம், புலி, கரடி, கௌதாரி, கரட்டோந்தி, கருங்குரங்கு இதுகளுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படாம கடையணும். அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் அந்த மிஷின் தூக்கி வை ராஜா. தடிய பிடிச்ச கழுத பிடிச்சு முடுக்கிற மாதிரி இல்லடா, சிக்கிட்டு. இவன் இருந்து நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஏயா வேட்டிய கிடைக்கிற? ஆமா, நீ சாண பிடிக்கிற சாக்குல மலைய சாச்சி விட்டு போயிட்டானா என்னத்தை புடிச்சு கட்டுறது? அதுக்கு தான் என் வேட்டிய கிழிச்சு கயிறா திரிச்சு கட்டிக்க. சிமுக்கல காச்சு முக்கல ஆத்தாடி ஆத்தா, எப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போறாரு.
அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாணபடி ராஜா உனக்கு சாணம் பிடிக்கணும்ல? இப்ப நீ என்ன பண்ற? உன் குலசாமியை கும்பிட்டுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு நல்லா கிறு சுத்தி நில்லு பாப்பா. 2 செகண்ட்ல சாணம் பிடிச்சற உனக்கு பிடிச்சிருவியா? ஆமா. என்ன மழையும் காணும் ஆளையும் காணும். மழைய சாணம் பிடிச்சு அவனே எடுத்துட்டு போயிட்டானா? ஐயா மழைய களவாண்டான். ஏண்டா இந்த சிலுக்கோர் வீட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும் தான். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனன்னு ஒரு கேனை சாண புடிச்ச போய்ஸ் அப்படி. யாரோட சாணம் பிடிச்ச சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரைக்கு ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா? நீ பாத்துக்கடா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான்? ஐயோ அப்பாயா பாருப்பா வேடிக்கை பாடுறான். என்ன பண்ண போற நீ? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேர ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கான். அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங் இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரிங் என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப டேய் ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கறல. ஏய் என்னடா இது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள் ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்ச. ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனை போய் இதுக்கு போய். ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போய் வச்சு. திரும்ப பக்கம். அப்படி இரு. அதான் நான் சொல்ல 7-8 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சாடா? போய் மூஞ்சிய குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டிட்டாங்களே அன்னைக்கு. மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சாண பிடிக்கலையோ ஷான. ஏன சோனனே என்னம்மா? உன்னையதான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு தாயி? போன தடவை சாணைய பிடிச்சு கொடுத்திருக்க. என்ன ஆச்சு? இந்த பாரு சாணம் பிடிச்சு குடுக்கறேன்னு சொல்லி பாதி அருவாமனை கடிச்சு தின்னுபுட்ட. அருவாமனைய கடிச்சு திண்டனா? இப்படி ஊர்ல போய் 10 பேர்ட்ட சொல்லுதா அருவாமனை வியாபாரம் விளங்கும். சரி சரி சீக்கிரம் தீட்டி கொடு. ஏமா இதை தீட்டா மீதியும் போயிருமா? உன் புருஷன் தான் பட்டாளத்துல வேலை பாக்குறாருல, அவர்கிட்ட சொன்னோம்னா புதுசா துப்பாக்கியே வாங்கிடுவாரு. இதே வச்சு ஓடிக்கிட்டு இருக்க. துப்பாக்கியால சுடத்தானே முடியும். சரி சரி சீக்கிரம் சாணம் பிடிச்சு வை. கொல்ல பயலுகளை நறுக்க வேண்டியது இருக்கு. ஆளை நறுக்கிறதுக்கு அருவாமனையா? அப்ப தீட்டிடுறேன் தீட்டி. ஷானைக்கு பிறந்த சோன பாடா பானைக்கு பிறந்த பன்னி. என்ன டேப்பே இல்லாம ரோட்ல அளக்குற ஆட்டிட்டு வந்து நிக்கிற? நீ நின்ன இடத்துல ஆட்டலாம், நான் ரோட்ல அளக்க கூடாதா? பாண்டி மயன் தானே நீ? என்னடா எங்க அப்பன் தான் பாண்டி. ரொம்ப சுத்துறீங்கடா ரொம்ப சுத்துறீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? என் திரிசூலத்துக்கு கொஞ்சம் தீச்சு கொடுக்கணும். அதாவது சாண பிடிச்சு கொடுக்கணும். அதுக்கு தானடா ஊர் ஊரா நாயா அலையறேன். எர்ரா எர்ரா எடுடா. எடு. பயந்துட கூடாது. எர்ரா எடுத்துருவேன். எர்ரா. ஏண்டா இந்த ஊர்ல இதுக்கு பேரு திரிசூலம்னா வச்சிருக்கிய? ஆமா. கொஞ்சம் செலவாகும்டா. எம்பூட்டு 40 ரூபா. என்னடா ஏன் மூஞ்சில துப்புற? பிச்சை காசு 50 வாங்கிக்க. ரைட்டா கொண்டா. இங்க வா. இது சப்போர்ட்ல அப்படியே சாட்டிக்கிட்டு 2 கண்ணையும் மூடி 2 காதையும் பொத்து. எதுக்கு? டேய் சாணம் பிடிக்கும் போது தீப்பொறி கண்ணுல விழுந்துரும். சத்தம் காதுல கிடைச்சுனா பல்லு குச்சி எல்லா பல்லும் கொட்டி போகும்டா. திரும்ப நல்லா குனிஞ்சு நில்லு.
ஏன்டா இங்க சாணம் பிடிச்சா நீ கத்துற? யாரு அடிச்ச மாதிரி இருந்துச்சு? ஒன்னே அடிக்கலடா, சாணம் பிடிச்சிருக்கேன் பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யா நீ. மாட்டு கொம்பு மாதிரி சும்மா ரெட்டையா பளபளன்னு தீட்டி இருக்க. நல்லா இருக்குல்ல? சூப்பர். காசு எடு. 50 இந்த கிளம்பு. ஆமா, என்ன இது குத்துனா ரத்தம் வருமா? குத்துனா ரத்தம் வருமா? குடமா கொட்டுமுடா. குத்தி பாடுறா என் கொடுக்கு. பேச்சுடா பேச்சு. கத்திருச்சு. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. ஆஹா, மஞ்சள் ஆக்கிட்டானையா. நீ காடுகிற கக்கிச்சுக்கு நான் எப்படா போவேன்? உள்ள பாதி பீங்கா இருக்கும் போட்டுருக்க சாமி. முடிஞ்ச எடுத்து பாரு. என்னங்க சாமி? என்னது இது? குரங்கு சாமி பார்த்தா தெரியல. அது தெரியுதா? இதோட எங்க போற? படம்பாக்க போயிட்டு இருக்கேங்க சாமி. ஏண்டா மனுஷன் உட்கார்றதுக்கே சீட்டை காணா, இல்ல குரங்க வர உள்ள கொண்டு போறியா? டேய், இவனை பிடிச்சு வெளிய அனுப்பு. வெளிய அனுப்பு. வேடிக்கை பார்க்க எவ்வளவு போடா வெளிய. ஐயோ, என்னைய குரங்கு வெளிய தள்ளிட்டல. இன்னைக்கு குரங்கு வச்சு உன்னை என்ன பண்ண பாரியா? அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. பாரு சாமி, அவனை பழி வாங்கி ஆகணும். அந்த தெரியுது பாரு ரூமு, அங்க போய் 5 நம்பர் பொட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த தியேட்டர் என்ன கிதியா வந்து பாரு. ஓடி சாமி. அத்தி குறைஞ்சு ரீலோட ஓடி போயிருச்சா? என்ன பண்ணுவேன்? அத்தி 14வது ரீல் முடிய போகுதுடா. அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அடுத்த வாரம் என்ன படம் நான் போட போறேன்? பாஷா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. இருக்கிற 30 செகண்ட்ல இதையும் செலவழிச்சு. நம்பிட்டாங்க. என்ன கையை கால வச்சுறாங்க, புடிங்கிறாங்க, நீங்க மூடிட்டு போறாங்க. இவனா கல்ல கல்ல தூக்குத. அண்ணே, ரீல் எல்லாம் மாட்டிட்டேன். என்ன தியேட்டர் நடத்துற? ஏசி போட்டுருக்க. ஏசி காணோம், ஒண்ணே காணோம். எவ்வளவு படம் பாப்பா? ஏசி தியேட்டர் நீ எவன் உனக்கு போர்டுல போட்டுருக்க. ஏய், காரசிங்கிறது என் பேரு, ஏசிங்கிறது எங்க அப்பன் பேர்ரா. என்னையா அப்பன் பேரு? ஆரிச்சாமி. ஆவுக்கு ஏ, சாவுக்கு சி, அதான் ஏசி. எடுக்கிறது 3 ரூபா டிக்கெட், அதுல 3/4 ரூபா கடை, இதுல உனக்கு நம்ம மோசம் போயிட்டோம். நம்ம மோசம் போயிட்டோம். என்னடா நியூ படத்தை திருட்டு விசில பாத்துட்டு இருக்கானுங்க. திருட்டு விசிடியா? நீ கண்ணால பாத்தியாடா? சிம்பரானே சக்கரை நிக்கிற இடுப்பு வளைச்சு ஆடுதுனே. டேய், அம்புட்டு மேல இருக்கிற உருட்டு கட்டல இருந்து முன்னால வாடா. ரொம்ப சேட்ட பண்றாங்க. உண்மையிலே திருட்டு விசில பணம் பாக்கறடா. அடிச்சு தூசம் பண்ணுங்கடா அவங்கள. தைரியமா திருட்டு விசில பணம் பாப்பறீங்க. வேடா நோகாம நொங்குதீங்க. அது திருடிட்டீங்க. ஒவ்வொருத்தரும் பணம் எடுத்து ரிலீஸ் பண்றது சாதாரண விஷயம் இல்லடா. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு சமம்டா. அத வாங்கி ஒரு தேட்டுக்காரன் ஓட்டுறதுக்கு என்ன பாடுபடுறான் தெரியுமா உனக்கு? அது மட்டுமாடா, கொஞ்ச நாளைக்கு முன்னால சிஎம் என்ன உத்தரவு போட்டாங்க? திருட்டு விஷயத்துல பணம் பார்த்தா 5 லட்சம் அவதாரம், 2 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி சட்டசபையில தீர்மானமே போட்டாங்கல்ல. அதையும் தெரிஞ்சுட்டு நீ பாக்குறீனா உனக்கு என்ன தைரியம்? நான் எருமமா பாயற. திருட்டு விசிறிக்காக தான் அடிச்சியா? இன்னுமா தெரியல? இந்த டிவில கொஞ்சம் ஓரமா பாரு. என்னத்த ஓரமா பாக்குறது? சன் டிவில ஒரு பட பாடல் போடுறாங்கடா. நாலாரி மூளை கலவ. ஐயோ
பிரமாதம். அண்ணே இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஐயோ, அம்மா இனிமேல் யூஸே ஆகாது போல் இருக்கேன். இதனால இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்ன மாப்பிள்ள எப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன் பூரா வாசல்ல நின்னு கிசு கிசு குசு குசுன்னு பேசிட்டு போறாங்களே தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தேட்டரை முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் எல்லாம் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல சிக்கலா போறாமா? இப்ப கட்ட போறா. எல்லாம் சீனிச்சாமி மோனேல. என்னப்ப? என்னடா அப்படி பண்ண பாத்து உள்ள வராம போய்க்கிட்டு இருக்கீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? போகாம நின்னுகிட்டு படம் பார்க்க சொல்றியா? ஒன்னு யாரா நின்னுகிட்டு பார்க்க சொன்னா? உட்கார்ந்து பாரு, படுத்துக்கிட்டு பாரு, உருண்டுட்டு பாரு, பிறண்டுட்டு பாரு, எப்படி வேணாலும் பார்த்து தொலைய வேண்டியதானே. தியேட்டர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கும்போது எனக்கு மட்டும் எப்படியா சீட் கிடைக்கும்? ஹவுஸ் ஃபுல்லா? யாரா சொன்னா? யார் சொல்லணும்? நீதானே அங்க இங்க அங்கன்னு எல்லா இடத்துலயும் ஹவுஸ் ஃபுல்னு அடிச்சு ஒட்டி வச்சிருக்க. உங்களை எல்லாம் நம்பி தியேட்டர் நடந்தா பிச்சைதான் இருக்கணும். ஹவுஸ் ஃபுல்லுங்கிறது படம்டா. விளையாடாதானே. போன வாரம் கூட இப்படித்தான் இன்று போய் நாளை வான்னு ஒட்டி வச்சிருந்தேன். நான் தான் வந்துல போய்கிட்டு இருந்தேன். அப்ப கோயில் படம் போட்டா கும்பிடுவீங்களா? முத்தம்னு போட்டா முத்தம் கொடுப்பீங்களா? குத்துன்னு போட்டா குத்துவீங்களா? 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 திரும்பியா பாக்குறேன். யாரா ஏமாத்துறே? யாரா ஏமாத்துறே? அங்க எப்ப வர மண்டைய படம் பாக்குறேன். நெத்திய பொழந்திருந்தானா சிரிச்ச மணிக்குல செத்துருப்போம். இன்னைக்கு உண்மையிலே ஹவுஸ் ஃபுல்லு. சண்முகம், ஹரிதாஸ், கோழி முட்டை போட்டதை பார்த்ததுக்கு கட்டின புருஷனை ஒதுக்கிட்டாலே இந்த கிழவி எவ்வளவு கொழுப்பு. குறைச்சிருவோம். வெஜிடபிள் சூப் ரெடி. சூடான சூப், கரம் சூப். ஸ்டாப். என்ன பாட்டிக்கு நீங்க எடுத்துங்க, நாங்க அப்புறம் சாப்பிடுறோம். சாப்பிடுங்க. ஸ்டாப். என்ன கரம் போடட்டுமா? அட பாவி, இன்னும் போடலையா? போட்டு துளடா. டேய், டம்ளர் மட்டும் ஆட்டு, நீயே ஆடுற. மீன் துள்றதுனால கூட சேர்ந்து நானும் துள்றேன். மீனு. எஸ் ஸ்பீக்கிங். சூப் சூப். சர்ன்னு உரியணும். ஓகே. ஏய் இவன் ஏன்டா தரையில போட்ட மீன் மாதிரி குதிக்கிறான்? எரிச்சு போச்சா? பாட்டி சூப் சாப்பிட்டீங்களா? அதுல என்னமோ முதக்குதே. அது ஒண்ணும் இல்ல, கத்திரிக்காய். என்ன கத்திரிக்காய்? என்ன கத்திரிக்காய்? அதான் வலுவலுன்னு இருக்கு. அப்படியா? அப்படிங்க. எப்படி இருக்கு சூப்பு? கத்திரிக்காய் சூப்ல போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. இப்பவும் பாக்கலையே. இதுல போட்டுருக்கேன். போட்டது கத்திரிக்காய் இல்லையே. அது மீன். மீனா? எத்தனை லட்சம்? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, 10 லட்சமாம்டா. 10 லட்சம். நாம ஆடி அவ்வளவு தொகையை வசூல் பண்ண முடியுமா? 10 லட்சம் ரூபாய்க்கு எத்தனை சைபர்ரா? 1 லட்சத்துக்கு எத்தனை சைபர்டா? தோராயமா ஒரு 6-7 இருக்கும்டா. லட்சத்துக்கு 5 சைபர் தான்டா. உனக்கு எப்படிரா தெரியும்? நான் தான் தினம் லாட்டரி டிக்கெட்ல பாக்குறேனே. அதுல 1 போட்டு சைபர் 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 சைபர்னு போட்டிருக்கானே. 1 லட்சத்துக்கு 5 சைபர்னா 10 லட்சத்துக்கு 1 2 3. அடேங்க அப்பா, சைபர் போய்கிட்டே இருக்கு. ஏண்டா என்றதே இவ்வளவு சிரமமா இருக்கே, அத்தனை சைபரையும் அவன் எப்படா தூக்கிட்டு போயிருப்பான்? அத விடுங்கடா. 1 லட்சத்துக்கே பதறதே. அவங்களோட அதிகமா நம்மளால எப்படா கொடுக்க முடியும்? முதல்ல அதை யோசிப்போம்டா. நான் ஒரு யோசனை சொல்றேன்டா. என்னடா? அவங்க வசூல் பண்ணி வச்சிருக்கிற 10 லட்சம் ரூபாய் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நேரா அவங்க வீட்டுக்குள்ளார போய் செவரேறி குதிச்சு. அறிவு இருக்கா உனக்கு? அதான் வீட்டுக்குள்ள போயிட்டியே, அப்புறம் ஏன் சுவரேறி குதிக்க? செவரேறி குதிச்சு வீட்டுக்குள்ளார போய் அந்த பணப்பொட்டியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து மேல 1 ரூபா வச்சு 10 லட்சத்தி ஒண்ணா கொடுத்துருவோம். ஏண்டா உனக்கு இந்த திருட்டு புத்தி? நியாயமா சம்பாதிக்கிறது எப்படின்னு யோசிக்க. இப்படி பண்ண என்ன? எப்படிடா? இந்த ஆளு சிவசங்கரமூர்த்தியே இல்ல. என்னடா சொல்ற? உண்மையிலேயே சிவசங்கரமூர்த்தின்னு ஒருத்தன் இருந்தான். இந்த ஆளு அவன்கிட்ட வேலைக்காரன். அவன் செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஜிப்பா விக்கெல்லாம் எடுத்து இவன் மாட்டிக்கிட்டு இவன் தான் சிவசங்கரமூர்த்தின்னு சொல்லிட்டு தெரியறான். அபிராமி இந்த ஆளுக்கு பிறந்த பொண்ணே இல்ல, அதனால இந்த ஆட்டம் செல்லாது
அப்படி ஒரு போடு போட்டா எப்படிடா இருக்கும்? அசாய் போய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லுங்கடா. இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க. டேய் கண்ணா ராசா, நீ மட்டும் ஒரு சின்ன தியாகம் பண்ணேனா 10 லட்சம் ரூபாய் உடனே கிடைக்கும்டா. சொல்லுடா, கலைக்கிறேன், என் உயிரே கொடுக்கறேன். அதான்டா வேணும். டேய் டோலாக்கு, நம்மள மாதிரி கலைஞர்கள்லாம் செத்தா கவர்மெண்ட்ல 10 லட்சம் ரூபாய் தரதா சொல்லிருக்காங்கடா. அதனால நாங்க 2 பேருமா சேர்ந்து உன்னை கொன்னுறோம். 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்டா. ஐயோ அடச்சே, போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன? எப்படியும் நம்ம செல்வத்துக்கு தான் அபிராமிங்கிறது உறுதியா போச்சு. நம்ம ஐயா ஆவட பிள்ளை விட்டு சிவசங்கர மூர்த்தி கிட்ட கல்யாண சீரா குடுக்கறதுல இருந்து ஒரு 12 லட்சம் ரூபாய் முன்பணமா கொடுங்க, அத கல்யாண கணக்குல கழிச்சுக்கங்கன்னு கேட்டு வைப்போம். நல்லவே, என் உயிரை காப்பாத்திட்டப்பா. டேய் ஐயா வர்றாரா, அவர்கிட்ட இந்த ஐடியாவை சொல்லுவோம். கண்டிப்பா ஒத்துக்கிறோம்.